ஹாய் 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக வந்து கடைசி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு நம்ம சொல்லணும். ஏன்னா என்ன சார் பயப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தட்டி உங்களுக்கு நான் எழுப்பணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து டைம் ஆகிடுச்சு. என்னென்னா இன்றைக்கி 6ஆம் தேதியில் இருக்கும். இன்னும் 10 நாள் கூட சரியே கிடையாது உங்களுடைய குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு. ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாம்னா அவ்வளோ பெரிய எக்ஸாமுங்க சார். கண்டிப்பாக பெரிய எக்ஸாமாக தான் நீங்கள் நினச்சாகணும். பெரிய எக்ஸாமாக நினச்சாதான் பப்ளிக் எக்ஸாம் நல்லா பண்ண முடியும். ஸோ நான் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். 12th 11th நான் தனித்தனி பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். கீழே 11th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டும் 12th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டும் தனித்தனியாக வச்சுருக்கிறேன். ஸோ 11th வேணுங்கிறோம் 11th இம்பார்ட்டன்ட், 12th வேணுங்கிறோம் 12th இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ 12th பெரும்பாலும் பயாலஜி வரைக்கும் போட்ட, கம்ப்யூட்டர் மட்டும்தான் போடல. சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2 பேர்த்துக்கும் 11th 12th வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கு 2 மார்க் 3 மார்க் எழுதுறதுல ரொம்ப ஒரு அலட்சியம். ஸோ எல்லா 5 மார்க் எல்லா 2 மார்க் 3 மார்க் எழுதுறதுக்கு ஒரு வழி வச்சுருக்கேன். நான் சொல்கிற ஈஸியான மெத்தட் தான். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா 90க்கு 90 கண்டிப்பாக எடுத்துடலாம். அதாவது சென்டம் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு புக் பேக் 1 மார்க்கெல்லாம் ஒழுக்கமாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ இருந்தே நீங்கள் ஒரு நாள் எடுத்து 2 யூனிட் ஒரு அரை மணி நேரம் பார்க்கணும். இல்லைனா எக்ஸாம் டைம் படித்தா மண்டையில் ஏறாது. புக் பேக் 1 மார்க்கே 18 வரைக்கும் வந்துடும் 20க்கு. புக்கினில் இருக்கக்கூடிய, அதாவது புக்கினில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸும் படிச்சிட்டிங்கனாலே போதும். ஃபார்முலா ஓரியன்டாக மட்டும்தான் கேட்பாங்க. இவ்வளோதான். அண்ட் 2 மார்க் 3 மார்க்கில் கம்பல்சரி ஓரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் சாப்டர் வாரியாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் கம்பல்சரி எழுத முடியும். எல்லா சாப்டரோட கான்செப்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சிங்கன்னா மட்டும்தான் சம் போட முடியும். உதாரணத்துக்கு இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் போடுறீங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 2.1 என்ன பண்ணுறாங்க, 2.4 என்ன பண்ணுறாங்க, 2.5 என்ன, ஏன்னா ஒரு சாப்டரில் ஒரு எக்ஸைஸில் மாடுலஸ் பண்ணுவாங்க, ஒரு எக்ஸைஸில் கான்ஜுகேட் எடுப்பாங்க, ஒரு எக்ஸைஸில் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா சாப்டரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் கம்பல்சரி எழுத முடியும். ஸோ இப்போதைக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நான் சொல்கிறேன் பாருங்கள். 12th மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மார்க்குன்னு எடுத்து நான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். 1.4ல் கிராமர் ரூல் கண்டிப்பாக ஒரு சம்மாவது வரும். நீங்கள் எல்லா சம்மையுமே பார்த்துக்கோங்க முடிஞ்சால். 1.5ல் காஸ் எலிமினேஷன் மெத்தடில் பாண்டு, வாயு வாக்கிங்கு, ரிமைண்டரு, எக்ஸாம்பிள் சம், லாம்டா மியூ கே எல்லாம் பார்த்துக்கோங்க. 1.6ல் கெமிஸ்ட்ரி சம்ஸ் 1.7ல் பார்த்துக்கோங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்காக எழுத முடியும். சாப்டர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இமேஜினரி சம்மு, ஆர்குமெண்ட் சம்மு, அதாவது எக்ஸைஸ் 2.6ல் செகண்ட் சம்மு, இது எல்லாமே தெளிவாக 5 மார்க்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ZQ + IT √3 + I, எக்ஸைஸ் 2.4 லாஸ்ட் சம், அதோட எக்ஸாம்பிள், 2.5ல் 7th சம்மு, எக்ஸைஸ் 2.8ல் 4, 5, 6, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சாப்டர் 3ல் 3.5 3.4, அதாவது செகண்ட் சாப்டரில் 2 5 மார்க் கேட்டுருவாங்க, ஃபஸ்ட்டு சாப்டர்லேயும் 2 5 மார்க் கேட்டுருவாங்க. சாப்டர் 3ல் வந்து பார்த்திங்கன்னா 1 அல்லது 2 5 மார்க் கேட்டுருவாங்க. குவார்ட்டர்லி சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி சாப்டர் 4.5ல் இதுலேருந்து 1 கேட்டுருவாங்க. 4.5 சாப்டர் 4ல் 4.5ல் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். 5th சாப்டரில் 3 கேட்பாங்க. 5.1லேயும் வரும், சர்க்கிள் ஈக்குவேஷன் வரும். 5.2லேயும் பேரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸ் சம் வரும். 5.5ல் நம்ம சொல்லக்கூடிய வேர்டு ப்ராப்ளம் வரும். இதுலேயும் 3 கேட்பாங்க. 6.1ல் அந்த தியரம் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். 6.3ல் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து அந்த ப்ரூஃப் 4வது சம் கண்டிப்பாக வந்து LHS RHS, அதை விட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் சம்மு. 6.7ல் பிளெயின் ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பாக ஒன்று வரும். ஸோ கட்டாயமாக நீங்கள் எண்ணி பாருங்கள். 6 7 ஒரு 9 11 13 தான் ஆச்சு. கூடுதலாக ஏதோ ஒரு சாப்டரில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஆனால் கட்டாயமாக சாப்டர் 5லையும் 6லையும் வந்து பார்த்திங்கன்னா 3 கேட்குறது உண்டு. ஸோ 14 5 மார்க் இல்லையா, எதிர சாய்ஸு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நான் கொடுக்குற சம்ஸ் அந்த மேக்ஸ் சீரியஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே சூப்பராக எழுதலாம். அந்தளவுக்கு சூப்பராக எழுதலாம். அந்தளவுக்கு 5 மார்க் வந்து எழுதலாம். நம்ம சொல்லக்கூடிய சம் தான் வரும். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 1.1 1.2 1.3 போட்டிங்கன்னா மேட்ரிக்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 2 மார்க் 2 3 மார்க் வரும். நான் எழுதுறதுக்கு இங்கே இருக்குது. நான் மேட்ரிக்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 2 மார்க் 2 3 மார்க் வரும். 2.1லேருந்து 2.6 வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 2.1லேருந்து 2.6 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் எழுதலாம். அதே மாதிரி 3.1 3.2 3.6 நான் சொன்ன சம்மெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மார்க் 3 மார்க் எழுதலாம். 3.3ல் லாஸ்ட் 2 சம் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு இது பார்த்துக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 சாப்டர் முடிஞ்சு, இவ்வளோ தான். இதை மட்டும் கொஞ்சம் தாராளமாக பாருங்கள். இங்கே எழுதுகிறேன் மேட்ரிக்ஸில், அதாவது ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு 2 2 மார்க்கு, செகண்ட் சாப்டரில் சாப்டர் 1ல் 2 2 மார்க் 3 மார்க்கு, சாப்டர் 2லேயும் 2 2 மார்க் 3 மார்க், சாப்டர் 3லேயும் 2 2 மார்க் 3 மார்க், சாப்டர் 4லேயும் 2 2 மார்க் 3 மார்க். அதனால தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு 4 சாப்டர் ஒழுக்கமாக படிங்கன்னு.
அதே மாதிரி 4.1 4.2 4.3ல சைன் காஸ் டேன் கர்வை தயவு செய்து படிங்க. நான் அந்த சேலஞ்சில் கொண்டு வருவேன். சைன் கர்வ், காஸ் கர்வ், இன்வர்ஸ் கர்வும் பார்த்துக்கோங்க. அது கேட்பாங்க. 4.1 4.2 4.3ல 2 மார்க் 3 அவ்வளோ இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. 5.1ல சர்க்கிள் ஈக்குவேஷன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க் 3 மார்க்கும் படிச்சுக்கோங்க. இவ்வளோ தான் 5th சாப்டர் 4th சாப்டர். 6th சாப்டரில் 6.1ல ஒர்க் டன் சம்ஸ், அவ்வளோதான். ஒர்க் டன் டார்க்கு. 6.2ல பேரலோ பைப் கோப்ளானார்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சும்மா அது பார்த்தீங்கன்னா ஈஸி தான். 6.3ல ப்ரூஃப் சம்ஸ், ப்ளஸ் இன்டூ மைனஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவாங்க வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டில். 6.4ல ஆங்கிள் பிட்வீன் சம்ஸ், 6.9ல ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளேனு, 6.9ல ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேனு. ஸோ ஆங்கிள் பிட்வீன் சம்ஸ் மட்டும் இதில் பார்த்தா போதும். ஸோ இது மட்டும் வெக்டாரில் பார்த்தீங்கனாலே போதும். இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்துருக்கிறேன். அதில் இதை மட்டுமாவது ஃபில்டர் பண்ணி பாருங்கள். கட்டாயம் நம்மளால் 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதலாம். கம்பல்சரிக்கு நீங்கள் எல்லாமே படிக்கணும். ஸோ 5வது சாப்டர்லையும் 2 2 மார்க் 3 மார்க் வரும். 6வது சாப்டர் 2 2 மார்க் 3 மார்க் வரும். ஆக மொத்தம் நமக்கு 14 10 கொடுத்து 7 எழுத சொல்லுவாங்க. ஸோ எதுலேயே ஒன்று ஷார்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்தது 11th ஸ்டாண்டர்ட். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரை இதுதான் பிளான், அவுட்லைன் பிளான். இதில் நீங்கள் என்ன படிக்கணுமோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி 1.5 மணி நேரம் நம்ம படிக்க சொல்லியிருக்கோம். நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்கன்னு தெரியல. இன்னும் இருக்கிறதே 7-8 நாள் தான். ஸோ தயவுசெய்து டெய்லியுமே ஒரு எக்ஸ்ட்ராவும் 1.5 hours to 2 hours படிக்க ட்ரை பண்ணுங்கள். மித்தி சப்ஜெக்ட்டும் படிக்கிறனால ஒரு 1.5 மணி நேரம் அட்லீஸ்ட் பாருங்கள், அவ்வளோதான். 5 மார்க் வந்து 11th ஸ்டாண்டர்டில் சுற்றி வளைச்சலாம் இல்லை, கட்டாயம் நேப்பியர் ஃபார்முலா வந்துடும் 3rd சாப்டரில். 3.2ல கடைசி 2 சம் பார்த்தா போதும் தமிழில். ட்ரிகோனோமெட்ரியில் இது மட்டும் பார்க்க மாட்டிங்களா? அதே மாதிரி 4.4 மேத்தமேட்டிக்கலில் கண்டிப்பாக ஒன்று வந்துடும், இதுலேருந்து ஒன்று வந்துடும். ஸோ கட்டாயமாக பெருசாக பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. 4.4ல் நான் என்ன சம் போடணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி 1.1 ஒரே ஒரு சம், எக்ஸாம்பிள் 1.2 சம் கண்டிப்பாக வரும். 1.3ல ஒரு 6 சம் இருக்குது, கட்டாயம் போட்டுப்பார். இந்த இதுலேருந்து வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 2.8 பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 2.9 2.8 2.9 2.12 இதை பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் எழுதலாம் இதில். ஸோ அதே மாதிரி 5.2 5.4 நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கிறது 5 சம் தான். அதையும் பார்த்து 2 5 மார்க் எழுதலாம். அதே மாதிரி 6.4ல நான் 4 சம் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எடுத்து பாருங்கள், நான் வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, பிளேலிஸ்ட்டில் எடுத்து பாருங்கள். அதனால தான் பிளேலிஸ்ட்டை பார்க்க சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் எழுதலாம். கூட்டி கழிச்சு பாருங்கள், உங்களுக்கு 2 4 7 8 சம்மே வருது. ஸோ நீங்கள் வந்து நான் கம்மியாக சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் இதிலெல்லாம் சம் வரும், கட்டாயம் எழுதிடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு லேக் ஆகாது, ஓகேவா? ஸோ 5 மார்க்ஸ் இதை மட்டும் கன்சிடர். 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 1.1 1.3 தயவு செய்து நல்லா போட்டு பாருங்கள். நான் 1.2 கூட நான் சொல்லலை, 1.3 1.1 தான் சொன்னேன். நான் சொன்ன சம்மே போட்டு பாருங்கள். 2.1 2.2 2.4 2.11 இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம்மு 2.12 இருக்கு போட்டிங்கன்னா 2 2 மார்க் 2 3 மார்க் எழுதிடலாம். 4.1 4.2 4.3ல ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிற சம் ஜஸ்ட்டு இப்படி இருக்கும். 6 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 8 ஃபேக்டோரியல், இந்த மாதிரி 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 8 ஃபேக்டோரியல் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சம்ஸ் எதை போடுங்க, ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சம்ஸ் போடுங்க. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க். ரேங்க் கண்டுபிடிக்கிறது போடுங்க. n கொடுத்து 6 கேட்குறது, சி கேட்குறது 6 கேட்குறது, இந்த சம்ஸ் கேட்பாங்க. ஸோ இது ஒன்று. இதை பேஸ் பண்ணி சம் பார்த்த போது வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். 5.2 5.4ல அத்தனை சம்மே பாருங்கள், இருக்கிறதே 10 சம் தான். நல்லா பார்த்தீங்கன்னா இதுலேயும் 2 2 மார்க் 2 3 மார்க் எழுதலாம். 6.1 6.2 டைம் இருந்தால் பாருங்கள், கட்டாயம் இதுலேயும் ஒரு 2 மார்க் 3 மார்க் எழுதலாம். கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 6 2 மார்க் 6 3 மார்க் அசால்ட்டாக எழுதலாம். ஆனால் 3rd சாப்டர் நான் சொல்லலை, கவனிச்சிங்களா? ஏன்னா பெரிய சாப்டர்னால விட்டுட்டேன். ஆனால் அதுலேயும் 2 2 மார்க் 3 மார்க் வரும். அதில் எழுதணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 3.4 வரைக்குமாவது ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா எழுதலாம். பட் வேண்டாம்னா விட்டுருங்க. அட்லீஸ்ட் இதையாவது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் இது, பெரிய லெவலில் நான் எதுவுமே சொல்லலை. ஸோ 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் 3 மார்க் இன்னும் நான் தரேன். பயாலஜியும் தரல. ஸோ அதனால் சென்டம் பிளான் வந்து இதுதான். பெரிய பிளான்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக சொல்லப்போனால் இதுலேருந்து தான் 5 மார்க் வருது. ஸோ நான் ஓப்பனாக சொல்லப்போனால் இம்பார்ட்டன்ட் நான் கீழே கொடுத்துட்டேன். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள் பசங்கக்கிட்ட. நிறைய பேத்துக்கு எந்த எக்ஸசைஸில் சம் வரும்னு தெரிய மாட்டேங்குது. நான் இந்த சொல்லக்கூடிய எக்ஸசைஸில் தான் சம் வரும். இந்த மாதிரி ஒரு பிளான் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. கட்டாயம் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியும் போடுவேன். நம்ம சேனல் ஸ்டே டியூனாக இருங்க. கடைசி 7 நாள் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.